ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜனவரி 17, 18 அண்ட் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2016ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் நாள் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டு கால நிறைவை ஒட்டி புதுடெல்லியில் பார்த்தோம்னா பாரத் மண்டபம் அப்படின்ற இடத்துல பார்த்தோம் புத்தாக்க மாநாடு நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தோம்னா வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் யார்? மரியா கொரினா மச்சாடோ அப்படின்றவங்க தான் வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். இவங்க தான் 2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றாங்க. இவங்க தனக்கு வழங்கின நோபல் பரிசை அமைதிக்கான நோபல் பரிசை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட ஒப்படைச்சாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திய கடலோர காவல் படையின் எந்த கப்பல் வெளிநாட்டு பயணமாக மொரிஷியஸ் நாட்டுக்கு சென்றுள்ளது? சங்கல்ப் அப்படின்ற ரோந்து கப்பல் தான் இந்திய கடலோர காவல் படையினுடைய வெளிநாட்டு பயணமாக மொரிஷியஸ் நாட்டுக்கு சென்றிருக்கு. இலக்கிய திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல தான் இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக எங்கு கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? அந்தமான் நிக்கோபார் தீவுல தான் தொடங்கப்பட்டிருக்கு. செயல்படுத்தும் துறைகள் பார்த்தோம்னா மத்திய புவி அறிவியல் துறை, தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம், அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேச நிர்வாகம், இவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அடுத்து ஜிபிஎஸ் என்ற நோய் எந்த பாதிப்பை ஏற்படுத்தும்? நரம்பு பாதிப்பை தான் ஜிபிஎஸ் அப்படின்ற நோய் ஏற்படுத்தும். ஜிபிஎஸ் அப்படின்றது குள்ளைன் பார் சிண்ட்ரோம் அப்படின்றது தான் ஜிபிஎஸ் அப்படின்றதோட எக்ஸ்பான்ஷன். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகுவது, முழுமையாக வேக வைக்காத கோழி இறைச்சிகளை உண்பது, பதப்படுத்தப்படாத பால் பொருட்களை பருகுவது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த நோய் பரவுது. மத்திய பிரதேசமான தூய்மையான நகரங்களில் பட்டியலில் முதல் இடத்துல இருக்க இந்தூர்ல கழிவுநீர் குடிநீர்ல கலந்ததுனால இந்த மாதிரியான நோய்கள்லாம் பரவுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கான பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு அமைப்பு புற நரம்பு மண்டலத்தை தாக்க தொடங்கும். இதனால் உடலின் சில பாகங்கள் திடீரென உணர்ச்சியற்று போகும். இதனால் தசை பலவீனம், விழுங்குவது மற்றும் சுவாசிப்பதில் சிரமங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வடகிழக்கு இந்தியாவின் பொருளாதார மற்றும் கலாச்சார வாழ்வின் முதுகெலும்பாக எது உள்ளது? மூங்கில் தான் உள்ளது. இதுவும் அதே மாதிரி இந்த 8th கொஸ்டினும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு தின விழாவினுடைய தேநீர் விருந்து அழைப்பிதழில் வடகிழக்கு மாநிலங்களான 8 மாநிலங்களினுடைய முக்கியத்துவம் பெற்ற பொருட்கள், அதோட முக்கியத்துவம் பெற்ற இடங்கள், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த தேநீர் விருந்து அழைப்பிதழை உருவாக்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக மூங்கிலால் தான் இது பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. வடகிழக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் மற்றும் கலாச்சார வாழ்வினுடைய முதுகெலும்பு அப்படின்ட்டு மூங்கில தான் அழைக்கிறாங்க. அடுத்து யுனெஸ்கோ கலப்பு பாரம்பரிய தளம் என எதனை அறிவித்துள்ளது? கஞ்சன்ஜங்கா மலைத்தொடரும் அதுல இடம் பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த வடகிழக்கு மாநிலங்களுடைய பாரம்பரிய பொருட்கள் இது எல்லாத்தையுமே முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில தான் பார்த்தோம்னா இந்த தேநீர் விருந்து அழைப்பிதழ் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நதிநீர் இணைப்பின் முன்னோடி என்று போற்றப்படுபவர் யார்? காளிங்கராயர். 1270ஆம் ஆண்டில் தனது சொந்த செலவில் ஈரோடு மாவட்டத்தில் காளிங்கராயன் கால்வாயை வெட்ட தொடங்கினார். இந்த கால்வாய் மூலம் 15,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை ஒன்றியம் வெள்ளோடு ராசா கோவில் அப்படின்ற பிளேஸ்ல 7 அடி உயர சிலை, முழு உருவ சிலை திறந்திருக்காங்க. ஏன்னா இவர் தான் நதிநீர் இணைப்பினுடைய முன்னோடி அப்படின்ட்டு போற்றப்படுகிறார். அடுத்து பார்த்தோம்னா தற்போது இந்தியாவின் 92வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? ஆரியன் வர்ஷ்னே அப்படின்றவர் டெல்லியை சேர்ந்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்த 36 பேர் இதுவரை கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐநா சபைக்கு மாற்றாக எந்த புதிய சர்வதேச அமைப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கி உள்ளார்? போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தான் தொடங்கி இருக்காரு. இந்த அமைப்புல நம்ம சேரணும் அப்படின்னா 9,000 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல சேரலாம். அதுதான் அதுக்கான கட்டணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஐநா சபைக்கு மாற்றாக ஒரு புதிய சர்வதேச அமைப்பை உருவாக்கியிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.